ஃபைன் டைம் நேயர்களுக்கு வணக்கம். நிறைய டைரக்டர்ஸ் நிறைய வெற்றி படங்களை எடுக்கிறாங்க. அதில் நிறைய பேர் வந்துட்டு ஆடியன்ஸோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்துட்டு ஃபுல்ஃபில் பண்ணுறாங்க. இந்த மாதிரியெல்லாம் இருந்தாலும் வந்துட்டு ஒரு கமர்ஷியலான ஹீரோஸ், பெரிய சூப்பர் ஹிட் இன்ட்ரடக்ஷன் இது எல்லாமே இல்லாமல் நார்மலாக ஒரு படம் எடுக்க முடியும். சாதாரண மக்களோட வாழ்க்கையை வச்சு அவங்களோட பிரச்சனை என்ன, அவங்களோட வழிகள் என்ன, இது எல்லாத்தையும் ஸ்க்ரீனுக்கு கொண்டு வர முடியும் அப்படின்னு ப்ரூவ் பண்ண ஒரு டைரக்டர் தான் வந்துட்டு பாலா அவர்கள். இன்னைக்கு அவரோட பர்த்டே. இவரோட நிறைய படங்களை பார்க்கும்போது நிறைய பேர் அழுதுருக்காங்க, சிரிச்சிருக்காங்க, நிறைய பேர் வந்துட்டு வாழ்க்கையை வேறொரு விதமாகவும் வந்துட்டு பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த மாதிரி இவரோட ஒவ்வொரு படமும் வந்துட்டு ஒரு மனுஷனோட வாழ்க்கையில் இருக்கக்கூடிய வலி வேதனைகளாக தான் வந்துட்டு அவர் படமாக எடுத்திருப்பாரு. அப்படிப்பட்ட மனிதருடைய பிறந்த நாள் இன்னைக்கு. அப்படி தமிழ் உலகத்தையே, தமிழ் சினிமாவையே வேற விதத்தில் மாற்றின டைரக்டர் பாலா அவர்களுடைய ஃபுல் ஹிஸ்டரியை வந்துட்டு நம்ம இந்த வீடியோவில் பார்த்துடலாம். என்னமா 1966 மதுரைக்கு பக்கத்தில் இருக்கிற பெரியகுளம் அப்படின்ற ஏரியாவில் தான் வந்துட்டு இவர் பிறந்தார். சின்ன வயசுலேருந்தே வந்துட்டு ரொம்ப அமைதியான குழந்தையெல்லாம் வந்துட்டு இவர் கிடையாது. இவருக்கு படிப்பு மேலே அவ்வளோ ஆர்வம் இல்லைனாலும் சினிமா மேலே வந்துட்டு ஒரு ஆர்வம் வந்துட்டு அதிகமாகவே இருந்தது. அதையும் தாண்டி மக்களை கவனிக்கக்கூடிய ஒரு திறமை வந்துட்டு இவருக்கு இருந்தது. அதுவும் வந்துட்டு சாதாரண ரோட்டில் வாழக்கூடிய மக்களாக இருக்கட்டும், மாற்றுத்திறனாளிகளாக இருக்கட்டும், பிச்சைக்காரர்கள், இந்த மாதிரி கூலி தொழிலாளர்கள், இந்த மாதிரி சாதாரண வாழ்க்கையில் கஷ்டப்படக்கூடிய மனிதர்களுடைய வாழ்க்கையை வந்துட்டு இவர் கவனிக்க ஆரம்பிச்சாங்க. ஆனா ஒரு காலத்துல இவங்க தான் வந்துட்டு அவரோட படத்துல முக்கிய கதாபாத்திரங்களா மாற போறாங்க அப்படின்றது இவருக்கு அன்னைக்கு தெரியாது. அதுக்கப்புறம் தமிழ் ஹிஸ்டரி படிக்கிறதுக்காக காலேஜ் சேர்ந்தாரு. இருந்தாலும் வந்துட்டு புக்ஸை விட இவருக்கு சினிமா அப்படின்ற மேல ஒரு ஆர்வம் அப்படின்றத வந்துட்டு ஜாஸ்தியாச்சு. மதுரையில எந்த இடத்துல சினிமா வந்துட்டு போட்டாலும் உடனே போய் அதை வந்துட்டு பார்த்துருவாரு. அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த சீன் எப்படி எடுத்தா நல்லா இருக்கும், இந்த சீனை இதை விட இன்னும் வித்தியாசமா எப்படி எடுக்கலாம், இந்த மாதிரி வந்துட்டு அவர் நிறைய யோசிக்க ஆரம்பிச்சாரு. காலேஜ் டேஸ்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வேலைக்கு போகலாம் அப்படின்றத தாண்டி கண்டிப்பா நம்ம சினிமால ஏதாவது ஒன்று சாதிக்கணும் அப்படின்னு முடிவெடுத்து அந்த ஒரு முடிவு வந்துட்டு இவர் சென்னைக்கு வர வச்சது. ஆனால் சென்னையில் வந்துட்டு இவருக்கு வாய்ப்பு அப்படின்றது வந்துட்டு அந்த டைமில் அவ்வளோக்கா கிடைக்கல. நிறைய போராட்டங்கள், நிறைய அவமானம், துக்கம், இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் கடந்து ஒரு வாய்ப்பு வந்துட்டு இவருக்கு வந்தது. அந்த ஒரு வாய்ப்பு தான் வந்துட்டு அந்த டைமில் தமிழ் சினிமாவில் ஒரு புகழ்பெற்ற டைரக்டராக இருந்தவர் பாலு மகேந்திரா ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராக வந்துட்டு வேலை பார்க்கறதுக்காக பாலா அவர்களுக்கு வந்துட்டு ஒரு சான்ஸ் கிடைக்குது. கேமராவை கற்றுக்கிறத தாண்டி வந்துட்டு மக்களை எப்படி வந்துட்டு நம்ம அப்சர்வ் பண்ணணும், நார்மலாக ஒரு மௌனத்தை எப்படி ஒரு படமாக வந்துட்டு எடுக்கலாம், மக்களை எப்படி வந்துட்டு அப்சர்வ் பண்ணணும், அமைதி அப்படின்ற ஒரு விஷயத்தையே எப்படி படமாக எடுக்க முடியும், மௌனத்துக்கு எப்படி உயிர் கொடுக்கறது, இந்த மாதிரியான நிறைய விஷயத்த வந்துட்டு பாலா அவர்கள் பாலு மகேந்திரா கிட்ட இருந்து கற்றுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் நிறைய இடத்துல எனக்கு சினிமா உலக சொல்லி கொடுத்தவரே வந்துட்டு பாலு மகேந்திரா அவர்கள் தான் அப்படின்னு நிறைய இடத்துல பதிவும் பண்ணியிருக்காரு. நிறைய வருஷம் வந்துட்டு அசிஸ்டன்ட் டைரக்டரா வேலை பார்த்ததுக்கு அப்புறம் நாமளும் ஒரு டைரக்டர் ஆகணும் அப்படின்ற ஒரு முடிவு எடுக்கிறாரு பாலா. அப்போ வந்துட்டு ஒரு கதையை எழுதுறாரு. இது வந்துட்டு ஒரு சாதாரண காதல் கதையும் தாண்டி சொசைட்டியால ஒதுக்கப்பட்ட ஒரு இளைஞனோட வாழ்க்கை, இதையே தான் வந்துட்டு மையமா வச்சு ஒரு கதையை உருவாக்குறாரு. அந்த கதையோட பேர் தான் வந்துட்டு சேது. இந்த படத்துக்கு அப்போ வந்துட்டு அவ்வளோ பெரிய மார்க்கெட் இல்லாத ஒரு ஹீரோ, அதாவது நம்ம விக்ரம் அவர்கள். அப்போ அவருக்கு அவ்வளோ சான்ஸ் கிடைக்கல. அவரை தான் வந்துட்டு இந்த படத்துக்கு ஹீரோவாக வந்துட்டு இவர் சூஸ் பண்ணுறாரு. ஆரம்பத்தில் இந்த படத்து மேலே யாருக்குமே நம்பிக்கை இல்லை. ஹீரோ மார்க்கெட் கிடையாது, இந்த கதையெல்லாம் வந்துட்டு மக்கள் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க, இந்த மாதிரி இருந்தது. இருந்தாலும் வந்துட்டு இந்த கதைக்கு மேலே பாலா அவர்கள் வச்சிருந்த ஒரு நம்பிக்கை, விக்ரம் அவர்கள் மேலே வச்சிருந்த ஒரு நம்பிக்கை, இதனால வந்துட்டு இந்த படத்தை சக்ஸஸ்ஃபுல்லாக எடுத்து முடிச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் தியேட்டரில் இதை ரிலீஸ் பண்ணணும் இல்லையா, அந்த டைம்லையும் வந்துட்டு பிஸ்னஸ் மேன்ஸ், தியேட்டர் ஓனர்ஸ் எல்லாம் வந்துட்டு இந்த படத்தை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா கிளைமேக்ஸ் சீனில் வந்துட்டு ஹீரோ ஒரு பைத்தியக்காரனா வந்துட்டு மாறுறாரு, இதெல்லாம் வந்துட்டு மக்கள் விரும்ப மாட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்படி நிறைய மாசங்கள் வந்துட்டு வெயிட் பண்ணதுக்கு அப்புறம் சின்ன சின்ன தியேட்டர்ஸ்ல வந்துட்டு இந்த மூவியை ரிலீஸ் பண்ணாங்க. அப்பவும் வந்துட்டு சில நாட்கள் வந்துட்டு எம்டி சீட்ஸாக தான் வந்துட்டு இருந்தது தியேட்டர்ஸ்லாம். ஆனால் வேர்ட் ஆஃப் மவுத் அப்படின்ற ஒரு விஷயத்த நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த டைமில் சோஷியல் மீடியா, யூடியூப் ரிவ்யூஸ், ட்விட்டர், இந்த மாதிரியான எந்த விஷயமே அவ்வளோக்கா ட்ரெண்டில் இல்லை. ஸோ வேர்ட் ஆஃப் மவுத், அதாவது ஒரு படத்தை பார்த்துட்டு போய் நல்லா இருக்குன்னு 4 பேர்கிட்ட சொல்லும்போது
போது அவங்க வந்து பார்ப்பாங்க. இந்த ஒரு விஷயம் இந்த படத்துக்கு ஒரு பெரிய பலமா அமைஞ்சதுன்னு தான் சொல்லணும். 1 வாரம் 2 வாரம் கழிச்சு பொறுமையா வந்துட்டு மக்கள் வர ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் தமிழ் சினிமாவோட ஒரு புகழ்பெற்ற படங்கள்ல ஒரு படமா வந்துட்டு சேது படம் மாறுச்சு. அந்த ஒரு வெற்றி வந்துட்டு டைரக்டர் பாலா அவர்களுக்கும் ஒரு அறிமுகம், ஒரு நல்ல ஒரு அறிமுகமாகவும் இருந்தது. அதே மாதிரி ஆக்டர் விக்ரம் அவர்களுக்கும் வந்துட்டு அவங்களோட கதாபாத்திரம் மூலயமா நல்ல ஒரு ஆக்டர் அப்படின்ற ஒரு அங்கீகாரமும் வந்துட்டு இந்த படம் மூலயமா கிடைச்சது. பொதுவாக பாலா அவர்களோட படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாவே பெரிய ஹீரோ இன்ட்ரடக்ஷனுக்குன்னு ஒரு மியூசிக்கு இந்த மாதிரி எந்த ஒரு விஷயமே இருக்காது. மாசான பஞ்ச் டைலாக்ஸ் இருக்காது, ஸ்லோமோ வாக்கு இந்த மாதிரி எந்த ஒரு விஷயமே இருக்காது. நார்மலாக மனிதர்களோட வாழ்க்கை எப்படி இருக்கும், அவங்களோட கஷ்டங்கள் என்ன, இப்படி தான் வந்துட்டு எடுத்திருப்பாரு. இதேவே நிறைய இன்டர்வியூவில் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, எல்லாரும் பேசுகிற மனிதர்கள் பற்றின நான் படம் எடுக்கணும் அப்படின்னு நான் நினைக்கல, யாருமே பேசாத மக்களை பற்றின ஒரு படம் எடுக்கணும்னு தான் நான் நினைக்கிறேன் அப்படின்றத அவர் வந்துட்டு சொல்லியிருப்பாரு. அதே மாதிரிதான் அவரோட ஒவ்வொரு படமும் வந்துட்டு அமைஞ்சிருக்கும். இவரோட ஒவ்வொரு படமுமே ஒரு வித்தியாசமான அனுபவம் அப்படின்னு தான் சொல்லணும். நந்தா, பிதா மகன், நான் கடவுள், இப்படி நிறைய படங்கள் வந்துட்டு சொல்லிக்கிட்டே போகலாம். அதுவும் வந்துட்டு நந்தா படம் பார்த்தீங்க அப்படின்னா யாரும் பார்க்காத ஒரு கேரக்டரைசேஷன் வந்துட்டு அந்த படத்தில் கொடுத்துருப்பாங்க. அந்த படம் சூர்யா அவர்களோட கெரியருக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு படமாக வந்துட்டு மாறுச்சு. அதுக்கப்புறம் பிதா மகன், சுடுகாட்டில் பிறந்து வளர்ந்த ஒரு மனுஷன், அவங்களோட மென்டாலிட்டி வந்துட்டு எப்படி இருக்கும், அந்த படம் டோட்டல் தமிழ் சினிமாவோட அந்த ஒரு ஸ்க்ரீன் பிளேலே வந்துட்டு ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு படம் அப்படின்னா பிதா மகன் தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நான் கடவுள், இந்த ஒரு படம் வந்துட்டு பாலா அவர்களோட கெரியர்லேயே வந்துட்டு ரொம்ப அதிகமாக சொல்லப்பட்ட ஒரு படம். இந்த படத்துக்கு இவர் தேசிய விருதும் கூட வாங்கியிருக்காரு. ஸோ இந்த படத்தில் வந்துட்டு பிச்சைக்காரர்களோட வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு ரொம்ப எளிமையாக வந்துட்டு மக்களுக்கு புரிய வைக்கிற அளவுக்கு வந்துட்டு சொல்லியிருப்பாங்க. இந்த மாதிரி அவர் எடுத்த ஒவ்வொரு படமும் ஒவ்வொரு அத்தியாயம் வித்தியாசமான அத்தியாயம் அப்படின்னு தான் வந்துட்டு சொல்லணும். குறிப்பாக டைரக்டர் பாலா அவர் பற்றி சொல்லும்போது சொல்ல வேண்டிய ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம் என்ன அப்படின்னா, நடிகர்கள் கிட்ட இருக்கிற ஒரு உண்மையான திறமையை வெளிக்கொண்டு வரதில் இவர் வந்துட்டு ஒரு மாஸ்டர் அப்படின்னு தான் சொல்லணும். இவருக்கு ஒரு சீன் வந்துட்டு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகலைன்னா மறுபடியும் அந்த சீன் வந்துட்டு அவர் எதிர்பார்த்த அளவுக்கு பர்ஃபெக்டாக வர்ற வரைக்கும் வந்துட்டு அவர் எடுத்துக்கிட்டே இருப்பார். அதே மாதிரி நடிகர்களுக்குள்ளே இருக்கிற ஒரு உண்மையான கேரக்டர், அவங்களோட உண்மையான ஆக்டிங்கை வந்துட்டு வெளியே கொண்டு வர்றதில் இவர் வந்துட்டு ரொம்ப பர்ஃபெக்ட். அதுவும் வந்துட்டு அவர் சொல்கிற விஷயம் என்னென்னா, அந்த ஸ்க்ரீனுக்கு முன்னாடி அந்த நடிகர்கள் வந்துட்டு உண்மையாகவே அழுகணும், உண்மையாகவே சிரிக்கணும், அவங்களோட கோபம் அப்படின்றது உண்மையான ரியாலிட்டியாக வந்துட்டு இருக்கணும். ஆக்டிங்கை தாண்டி ரியாலிட்டி அப்படின்ற ஒரு விஷயம் வந்துட்டு இவருக்கு நிறைய வந்துட்டு இம்பார்ட்டன்ஸ் வந்துட்டு கொடுத்த ஒரு டைரக்டர். நிறைய சீன்ஸை இவர் நடிச்சும் காட்டி இந்த மாதிரி தான் எனக்கு அவுட்புட் வேணும் அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட இருக்கிற முழு திறமையும் வந்துட்டு வெளிக்கொண்டு வரதுல இவர் வந்துட்டு வேற லெவல் அப்படின்னு தான் வந்துட்டு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. இதனால இவருக்கு நிறைய வந்துட்டு விமர்சனங்களும் வந்துட்டு வந்திருக்கு. இவர் ரொம்ப ரூடாக இருப்பார், ஷூட்டிங் ஸ்பாட்டில் ரொம்ப வந்துட்டு கோவப்படுவார், நிறைய திட்டுவார், இப்படி எல்லாம் சொல்லியிருக்காங்க. ஆனா இவர் எல்லாத்தையும் வந்துட்டு பாசிட்டிவா தான் எடுத்திருக்காரு. ஏன்னா நம்மளுக்கு ஸ்கிரீனுக்கு முன்னாடி அந்த ஒரு பிரம்மாண்டம் நல்ல ஒரு படம் கிடைக்கணும், அதை வந்துட்டு மக்கள் பார்த்து ரசிக்கணும் அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு விஷயம் வந்துட்டு தேவைப்படுதுதான் அப்படின்னு நிறைய இடத்துல வந்துட்டு சொல்லியிருக்காரு. ஒரு சீனை வந்துட்டு மாசான டைலாக்ஸ் இல்லாம உணர்ச்சியால மட்டும் வந்துட்டு எந்த அளவுக்கு பெர்ஃபெக்டா காமிக்கலாம் அப்படின்ற ஒரு உதாரணம் வந்துட்டு பாலா அவர்களோட மூவிஸ் தான். ஒரு டைரக்டரோட வெற்றி அப்படின்றது வந்துட்டு எவ்வளோ பிளாக் பஸ்டர் மூவிஸை கொடுத்துருக்காங்க அப்படின்றது கிடையாது, எந்த அளவுக்கு அவங்களோட படங்களை மக்கள் ஞாபகத்தில் வச்சிருக்காங்க அப்படின்றத வந்துட்டு அவங்களோட பெரிய ஹிட் அப்படின்னு வந்துட்டு சொல்லலாம். அப்படி இன்னைக்கு டைரக்டர் பாலா அவர்களோட பர்த்டே. ஃபைன் டைம் வீடியோ சார்பாக டைரக்டர் பாலா அவர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். டைரக்டர் பாலா அவர்களோட எந்த படம் வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப இம்பாக்ட் கிரியேட் பண்ண படம் அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான சினிமா அப்டேட்ஸை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நான் உங்கள் சந்தியா தாஸ்.